ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நூல்பாவை. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். பெஸ்ட் ஆஃப் யூஸ்டு புக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லேருந்து வந்து நான் நிறைய புக்ஸ் வாங்கினேன். அந்த புக்ஸ் தான் வந்து ஒரு ஹால் வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பண்றதுக்கான மோட்டிவேஷனா அமையும். பெஸ்ட் ஆஃப் யூஸ்டு புக்ஸ் இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா யூஸ்டு புக்ஸ் வந்து சேல் பண்றாங்க, நியூ புக்ஸ் கூட சேல் பண்றாங்க. 3 கேட்டகரிஸ்ல புக்ஸ் சேல் பண்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா யூஸ்டு புக்ஸ், ரீபர்பிஷ்டு அண்ட் தேர்ட் வந்து நியூ புக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 5 புக்ஸ் வாங்கினேன். அது என்ன ஆஃபர்ல வாங்கினேன்னா பை 4 கெட் 1 ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு 4 புக்ஸ் வாங்கினேன், ஒரு புக் ஃப்ரீயா வாங்கினேன். இது வந்து 4 புக்ஸ் வந்து நான் யூஸ்டு புக்ஸும், ஒன்னு வந்து ரீஃபர்பிஷ்டு புக்ஸும் வாங்கினேன். என்னென்ன புக்ஸ்னு பாத்தீங்கன்னா டியூஸ்டேஸ் வித் மோரி பை மிச் ஆல்பம் அண்ட் பாலோ கோயலோட த விச் ஆஃப் போர்ட்டபெல்லோ. தேர்ட் வந்து ஹூ மூட் மை சீஸ் பை டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன். ஃபோர்த் வந்து நியூமராலஜி யுவர் பர்சனல் கைட் ஃபார் லைஃப் பை சோனியா டியூசி. ஃபிஃப்த் வந்து ப்ராக்டிக்கல் பாமிஸ்ட்ரி பை டாக்டர் ஜி பிரான்சிஸ் ஜேவியர். இந்த 5 புக்ஸும் வாங்கினேன். டியூஸ்டேஸ் வித் மோரி வந்து ரொம்ப நாளாவே என் பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஹூ மூட் மை சீஸும் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். பாலோ கோயில வந்து உங்களுக்கே தெரியும் ஆல்கெமிஸ்ட் எவ்வளவு ஃபேமஸா இருந்துச்சுன்னு. சரி அந்த ஆத்தரோட இன்னொரு புக் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த புக் செலக்ட் பண்ணேன். நியூமராலஜியும் அந்த பாமிஸ்ட்ரியும் வந்து என் ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடான புக்ஸ், அதனால சூஸ் பண்ணி வாங்கினேன். புக்ஸோட கண்டிஷன்ஸை பொறுத்து அந்த புக்ஸ் வந்து எவ்வளவு ஃபேமஸா இருக்குது, எவ்வளவு அவைலபிளா இருக்குது, அதை பொறுத்து தான் அந்த வந்து யூஸ்ட் புக்ஸ்க்கான ரேட் வந்து மாறுது. ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் வந்து டியூஸ்டேஸ் வித் மோரி, பாலோ கோயலோட புக் அண்ட் ஹூ மூட் மை சீஸ். இந்த 3 புக்ஸுமே வந்து 999 கேட்டகரி. மற்ற 2 புக்ஸ் வந்து 199 கேட்டகரி. மொத்தம் 596க்கு வாங்கினேன். 694 மொத்தம் வந்திருக்கணும், 596 ஏன்னா 99 ருபீஸ் அந்த டியூஸ்டேஸ் வித் மோரி வந்து எனக்கு வந்து ஃப்ரீ கேட்டகரியில வந்துருச்சு. இதுல என்ன ஆச்சு புக் வந்தப்ப அப்படி பாத்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டுங்கிற கேட்டகரியில நான் வாங்கின ஹூ மூட் மை சீஸ்ங்கிறது வந்து பைரேட்டட் காப்பி. ஸோ வந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணேன் இவங்களுக்கு, இந்த வெப்சைட் சப்போர்ட் கஸ்டமர் சப்போர்ட்க்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் வந்து நாங்க வாங்கி சேல் பண்றோம். ஸோ இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்களால பண்ண முடியாது. நீங்க இதை ரிட்டர்ன் கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து கிரெடிட் நோட் கொடுத்துக்கிறோம், நீங்க அதே ரேட்ல வேற புக் வாங்கிக்கோங்க, இல்ல நீங்க உங்க ஃபியூச்சர் பர்ச்சேஸ்ல வந்து அந்த கிரெடிட் நோட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹூ மூட் மை சீஸை வந்து நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். கிரெடிட் நோட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்ல என்னோட லாகின் அக்கௌண்ட்ல. நான் என்ன நினைச்சேன், சரி இன்னொரு புக் வாங்கலாம்னு பார்த்தா இந்த வெப்சைட்ல இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா 495க்கு மேல நீங்க வாங்கினாதான் ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ திருப்பி 99க்கு வாங்கினா எனக்கு இன்னும் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 50 40 வந்துச்சு. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் புக்ஸ் தேவைப்பட்டதுனால அண்ட் ஸ்டில் அந்த பை 4 கெட் 1 ஆஃபர் வந்து கோயிங்கா இருந்துச்சு. ஸோ நான் வந்து திரும்ப வந்து அந்த வெப்சைட்லேயே ஒரு 6 புக்ஸ் வாங்கினேன். அது என்னென்ன புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 Men in a Boat பை ஜெரோம் கே ஜெரோம், ஸ்ட்ரேஞ்சர் சீரீஸ் பை நோவனில் சக்ரபோர்ட்டி. அதில் வந்து ஆல்வேஸ், மேரி மீ, ஃபர்கெட் மீ நாட் இந்த 3 புக்ஸையுமே நான் வாங்கியிருந்தேன் கம்ப்ளீட் சீரீஸ். பேப்பர் டவுன்ஸ் பை ஜான் கிரீன் அந்த புக் வாங்கினேன். அப்புறம் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் பை ஹெலன் கெல்லர். மொத்தம் இந்த 6 புக்ஸ் வாங்கினேன். இந்த 6 புக்ஸுமே வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் 99, மொத்தம் 594 வரணும். அதில் ஏற்கனவே வந்து ஒரு கிரெடிட் நோட் போயிருந்தது இல்லையா, அது ஒன்று. பை 4 கெட் 1 அதுல வந்து ஒரு புக் ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 394 ருபீஸ் நான் பே பண்ணேன். புக்ஸ் வந்துச்சு, எல்லா புக்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. சில புக்ஸ் ஓல்டா இருந்துச்சு, பட் ஓல்டு புக்கு நம்ம கொடுக்குற 99 பிரைஸ்க்கு ஒருத்தன் தான் தோணுச்சு. ஆனா ஒரே ஒரு புக்கு மட்டும், அந்த ஸ்ட்ரேஞ்சர் சீரீஸ்லாம் ஆல் யூஎஸ் மட்டும் தண்ணியில நனைஞ்சு ஊர்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புனேன், எனக்கு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த புக்ல வந்து வேற இல்லை, இதுதான் லாஸ்ட் இது அப்படிங்கிற மாதிரி இல்லைங்கிறதுனால அந்த புக்கை நீங்களே வச்சுக்கோங்க, இதே ரேட்டுக்கு இன்னொரு புக் சூஸ் பண்ணி அதை வந்து எனக்கு அந்த கஸ்டமர் சப்போர்ட் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்ப சொன்னாங்க, கார்ட்ல அப்டேட் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஈவா இபோட்சன் அவங்களோட எ கம்பெனி ஆஃப் ஸ்வான்ஸ் அந்த புக்கை நான் சூஸ் பண்ணேன். இந்த புக் வந்து நான் வந்து எதுவும் பக்கெட் லிஸ்ட்லலாம் இல்லை. இந்த புக் வந்து எனக்கு ஒரு அறிமுகமான புக்கும் இல்லை, சும்மா ஒரு ரேண்டமா தான் நான் சூஸ் பண்ணேன். ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபிக்ஷன்ல இதை அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த புக்கு எங்களுக்கு திருப்பி அனுப்பியிருந்தாங்க. நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு, ஓல்டா இருந்துச்சு, நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 596, இப்போ வந்து ஒரு 394, ரெண்டும் சேர்த்து 990க்கு நான் வந்து ஒரு 11 புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு புக் வந்து எனக்கு ஓகே கொஞ்சம் தண்ணியில் ஊறின மாதிரி டேமேஜாக இருக்குது. இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா
யூஸ்டு புக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்த்து. மத்த 2 கேட்டகரி ரீபர்பிஷ்ட் அண்ட் நியூ கேட்டகரியில நீங்க வாங்குறது ஒரிஜினல் புக்கா இருக்குமாங்கிறது எனக்கு டவுட் தான். இந்த வெப்சைட் பத்தி இன்னொருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல அவங்களும் அதான் சொன்னாங்க. யூஸ்ட் புக்ஸ் வந்து ஒரிஜினலா வருது அண்ட் வேற 2 கேட்டகரி வந்து ஒரிஜினல் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யூஸ்ட் புக்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த வெப்சைட் ஓகே. மத்த 2 கேட்டகரியில நீங்க வாங்குறீங்க, ரீபர்பிஷ் அண்ட் நியூ கேட்டகரியில நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நியூ புக்ஸ் எல்லாமே வந்து ரேட் கம்மியா இருந்தது. அப்பவே நம்ம யோசிச்சுக்கணும். இவ்ளோ கம்மியா வந்து யார் குடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த வெப்சைட்ல பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா கஸ்டமர் சப்போர்ட். உண்மையாவே நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் பைரேட்டட் வந்துச்சு அப்படின்னு சொன்னப்பயும் அத அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு கிரெடிட் நோட் குடுத்தாங்க. செகண்ட் டைம் வந்து அந்த புக்ஸ் டேமேஜ் ஆயிருந்ததும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்ஸ் எனக்கு அதுக்கு பதிலா சென்ட் பண்ணாங்க. ஸோ வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து எக்ஸலண்டா இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் பார்ஷியலா வந்து நீங்க யூஸ்டு புக்ஸ் வாங்குறதுனா ரெக்கமெண்ட் பண்றேன். மத்த 2 கேட்டகரி நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.